Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE 3791 ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 3ல் இருக்க எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் கொஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் நோட்ஸோட டிரைவ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் எம்ப்ரிசம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்கிப்டிசம் பார்த்தோம். ஸ்கிப்டிசம் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், யார் எதை சொன்னாலுமே நம்ம உடனே நம்பாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி டவுட் பட்டு செக் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி ஒரு ரிசர்ச் மூலயமா வைக்கிற ஒரு ரீசனபிள் திங்கை தான் நம்ம ஸ்கிப்டிசம் அப்படின்னு சொன்னோம். இப்போ எம்ப்ரிசம் அப்படின்றதும் சேம் லைக் தட் அதே மாதிரி தான். சிம்பிளாக சொல்லணும்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அப்சர்வேஷன் ஈக்குவல் டு நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி நம்ம கண் மூலியமாக பார்த்து இது இப்படி தான் ஒர்க் ஆயிருக்குன்னு நம்ம ப்ரூஃபை வந்து நம்ம கண்ணை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு பேர் எம்ப்ரிசம் அப்படின்னு சொல்வோம். So, empirism is the belief that knowledge comes primarily from sensory experience and observation. நம்ம சென்ஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா அப்சர்வ் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது எம்பிரிசம் அப்படின்னு சொல்வோம். இட் எம்பசைஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் ரீசனிங் அண்ட் டெஸ்டிங் ஐடியாஸ் த்ரூ த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரேதர் தென் ஃபெய்த் ஆர் இன்ஸ்டியூஷன். அதாவது ஒரு நம்பிக்கையில ஒரு இதுல ஃபெய்த்தில் ஒருத்தவங்க நம்பி நம்ம செய்கிறோம், ஓகே இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஓகே இவங்க சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம எவிடன்ஸ் மூலியமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி கொடுக்குற விஷயத்த எம்பிரிசம்ன்றாங்க. இதோட மெயின் பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் த பேசிக் ஆஃப் நாலேஜ். ஃபர்ஸ்ட் நாலேஜ், தென் அப்சர்வேஷன் ப்ளஸ் எக்ஸ்பிரிமெண்டேஷன், இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த விஷயத்த இது மூலியமா வந்திருக்கு, இதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறத இண்டக்டிவ் ரீசனிங் சொல்லுவோம். தென் வெரிஃபிகேஷன் அண்ட் ரிப்பீட்டபிலிட்டி ஆஃப் ரிசல்ட், தென் rejection of unfounded beliefs. Okay, these are the some of the principle of empirism. Major empiricist philosophers யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியை பொறுத்தளவு ஜான் லாக்கி, ஜார்ஜ் பெர்க்லி, ஓகேவா, இவங்கெல்லாம். தென் வந்து டேவிட் ஹூம், இவங்கெல்லாம் சம் அப்சர்வேஷன்ஸை ரியலாக சென்ஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி எடுத்திருக்க சில பல எம்பிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்கிப்டிசம் அண்ட் எம்பிரிசம். ஸ்கிப்டிசமுக்கும் எம்பிரிசமுக்கும் என்ன வித்தியாசம்? லாஸ்ட் வீடியோவில் நான் ஸ்கிப்டிசம் பற்றி சொல்லி கொடுத்தேன். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப்டிசம் அப்படின்னா கொஸ்டின் பிலீஃப், அதுவே எம்பிரிசம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுலேருந்து கெயின் பண்ணுற நாலேஜை எம்பிரிசம்னு சொல்லுவோம். இது டவுட் மட்டும்தான் படும், இது எவிடன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணும், நம்ம கண்ணில் பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி எடுக்கும். தென் ப்ரிவென்ட் பிளைண்ட் அக்செப்டன்ஸ், ஓகேவா, இது ப்ரிவென்ட் வேலிடேஷன், ஓகேவா, மெத்தட் ஃபார் வேலிடேஷன், இது வெறும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஸ்கிப்டிசம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தவங்க சொல்றதை எடுத்ததும் அக்செப்ட் பண்ணிக்காம டவுட் பட்டு ஒரு கொஸ்டின் கேட்டு ஓகேவா இருக்கான்னு பார்க்கும். பட் எம்பிரிசம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸே பண்ணணும், அதை செஞ்சு பார்த்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம அப்சர்வ் பண்ணி கொண்டு வரதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எம்பிரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் த ஃபால்ஸ் கிளைம், சப்போர்ட் சயின்டிஃபிக் ப்ராக்ரஸ். டோட்டலாக இது நார்மல் லைஃப்ல நடக்கிறது ஸ்கிப்டிசம், சயின்டிஃபிக் லைஃப்ல நடக்கிற அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேஸ்டு ஓரியன்டாக வரதை எம்பிரிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் 2 வித்தியாசம் இந்த ஸ்கிப்டிசமுக்கும் எம்பிரிசமுக்கும். ஓகேவா, தென் மெயின் இம்பார்ட்டன்ஸ் இந்த இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் சேம் திங். இதுக்கு முன்னாடி படிச்ச எல்லாமே அப்படியே தான் இருக்கு. என்கரேஜ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ரேஷனல் டிசிஷன் மேக்கிங், டெவலப் சயின்டிஃபிக் அவேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, தென் ப்ரமோட் ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்மா, சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். டாக்மா அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு விஷயத்தை அடம் பிடிச்சி இப்படிதான் இருக்கும் இதுதான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றது பிடிவாதமா இருக்குது, அது நம்ம மூட நம்பிக்கையிலேருந்து அன்வான்ட் திங்லேருந்து பயாஸ்டா இல்லாமல் இருக்கிறதுல இருந்து எல்லாத்துல இருந்தும் நமக்கு இந்த ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸுக்கு மெயின் திங் அந்த ஸ்கிப்டிசமும் நமக்கான எம்பிரிசமும் ஒர்க் ஆகுது. Then enhance problem solving using real world evidence, then strengthen the democracy for fostering informed citizenship, improve moral judgment based on reason and facts. Then என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் டே டு டே டெய்லி லைஃப்ல எங்கெல்லாம் இது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் அண்ட் வெரிஃபிகேஷன், வெரிஃபை பண்ணுறதுக்கு, வெரிஃபை நியூஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் பிஃபோர் ஷேரிங், ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண முன்னாடி கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு அனுப்புறதுக்கு. தென் questioning health and medical myths, use data in professional decision making, rejecting caste, gender and religious or cultural bias, supporting scientific solution for social issues. So these are the some of the applications used in day to day life about skepticism and empirism. Okay, so next video la next topic பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். Stay tuned. Thank you.